ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதை உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தருடைய குணாதிசயங்களில் ஒன்று நன்மை. இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக அழகாக சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் நன்மையானதை தருவார். யாக்கோபு வாக்கியம் சொல்கிறார், நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்தின் ஜோதியின் இடத்தில் தோன்றி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. சரி, நாம் சிருஷ்டிக்கப்பட்டனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவருக்குள்ளே மறுபிறப்படைந்திருக்கிறோமே, அந்த நோக்கம் என்ன என்று வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:10 சொல்கிறது, நாம் நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் வாக்கியம் சொல்லுகிறார். அப்படியானால் நன்மை செய்வது நம்முடைய கடமை, நம் பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவருடைய குணாதிசயங்களை ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, பிரச்சனை நன்மை செய்ய முடியாததுக்கு பிரச்சனை என்ன? ஒன்று நாம் காணுகிற காரியம் என்னவென்றால், இந்த சங்கீதம் 37 வாசித்து பாருங்க. பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செயல் மேல் பொறாமை கொள்ளாதே. எரிச்சல், ஏன் நன்மை செய்ய முடியல? ஐயோ, அவனை பாறையா, அவனுக்கு எப்படி இருக்கான், இவனுக்கு 5 பைசா கொடுக்கக்கூடாது. நன்மை செய்வதற்கு ஒரு தகுதியை பார்க்கிறோம். யாருக்கும் உதவி செய்யறதுக்கு அவனுக்கு அவனுடைய நம்ம ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும்போது அவனோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அவன் எப்படி இருப்பான்னு மாதிரி நன்மை செய்வதோட பார்த்து செய்யணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ஒரு எரிச்சல் வந்து சில பார்த்தோம், வேண்டாம் வேண்டாம், வேற ஆள் பார்ப்போம். பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்யுமே பொறாமை கொள்ளாது. சில அயோக்கியம் தான் பண்ணுறான், மம்பு தான் பண்ணுறான், தெரியுது. அடுத்து சொல்லுறான், கர்த்தரை நம்பி நன்மை செய். ஐயா, எரிச்சல், அந்த வேகம், பொறாமை இதெல்லாம் வேண்டாம். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. நம்ம எரிச்சல் இடையே எத்தனையோ காரியங்கள் இருக்குது, டென்ஷன் ஆகிற எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நன்மை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய வாய்ப்பாக இருக்குது. இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோசித்து பாருங்கள், எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை அதிசயங்களை செஞ்சார். ஆனால் இயேசு பாடுபட்ட பொழுது ஒருத்தன் கூட அவரை வந்து கேட்கலைங்க. இதான் உலகம். நான் வேதனையில் இருக்கும் பொழுது, கண்ணியில் இருக்கும் பொழுது, தொல்லையில் இருக்கும் பொழுது யாரும் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. வந்தால் நம்மளை ஏதோ ஒட்டிக்குமா, குஷ்டரோகம் ஒட்டுற மாதிரி ஒட்டிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. அவன் நன்மை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மேன்மை வரும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அன்றைக்கி காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? யோசிப்புண்ட வாழ்க்கையை பாருங்கள். குடியில் தூக்கி போட்டு ஒரு அடிமையை போல வித்த, விலை பேசி காசு பேசினா, 50 குடியா 20 குடியா என்று வித்த அவனுடைய சகோதரர்கள் அவளுக்கு நன்மை செய்கிறான். அன்னைக்கு ஈசாக்க ஓட 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 விரட்டுறாங்க. இது எங்க இடம், எங்கெல்லாம் வச்சுக்காதப்பா அவன் அமெரிக்க தேசத்தில் விரட்டுறாங்க. ஆனால் ஈசாக்கை தேடி அவள் வந்த பொழுது அவளுக்கு நல்ல பெஸ்ட் ஃபுட்டு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறான். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ உன்னை துன்பப்படுத்துகிறாங்களா, அநியாயமாக பேசுகிறாங்களா, அடிக்கிறாங்களா, கவலைப்படாது. ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய கணவனை எப்படி ஆத்மாதாயம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வருவாரா, வந்தால் சட்டை போடுவாரான், சண்டை அப்படி சண்டை போடுவாரான், எல்லாத்தையும் தூக்கி ஏறுவாரான், உடைப்பாரான், அப்படியே உட்கார்ந்துருப்பாரான். அந்த மனைவி முதல் போய் சரி நடந்துட்டு நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அவர் அப்படியே சாப்பிட்டு படுத்துருவாராம். ஒரு நாள் கேட்டானா, உனக்கு சூடு சொரணை வெக்கமானம் ஒன்றுமே இல்லையா? நான் இவ்வளோ உன்னை கொடுமைப்படுத்துகிறேனே, நீ எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறியே, இது என்ன, எப்படி அப்படின்னு கேட்குறேன். அந்த சகோதரி சொன்ன தெரிஞ்சுக்கிட்டே, நீங்கள் ஆண்டவர் அறியலை, அதனால் அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, பல விதமாக பேசுகிறீங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஏசப்பா நம்ம தீமை செஞ்ச நமக்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. கெட்டு போகிறவனுக்காக ஜீவனை கொடுத்தார்.
அழிஞ்சவனுக்காக ஜீவனை கொடுத்தார். என்னால் ஜீவனை கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட்டு உங்களை நேசிக்கலாம்லாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த சகோதரன் அந்த வார்த்தையின் மூலமாய் தொடப்பட்டான். அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னாரா, மன்னிச்சிடுமா, இவன்கிட்ட டென்ஷனாக நான் பேச மாட்டேன், கோவப்பட மாட்டேன், அடிக்க மாட்டேன். நண்பர்களே, நீங்கள் நன்மை செய்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து வரும், அவள் உணர்வார்கள், நீ யார் என்பதை உணர்வார்கள், நீ எப்படிப்பட்ட என்பதை உணர்வார்கள். நம்ம இவ்வளோ வருத்தம், ஆனால் அவன் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறான், அவன் தான் நம்ம தேடி வர்றான், அவன் தான் நமக்கு உதவி செய்யறான். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. அன்னைக்கு ஈசாக்குக்கு பெண்ணெடுக்க போகும் பொழுது ஒரே ஒரு நிபந்தனை எடுத்தான். என்ன எடுத்தான் தெரியுமா? எலியேசர், நான் போகிறேன், எனக்கு யார் தண்ணி கொடுக்குறாங்களோ அதான் எஜமாண்டே மனைவி என்று தெரிந்து கொண்டான். அப்படியே அன்றைக்கு அற்புதமான ஒரு காரியம் நடைபெற்று ஈசாக்கு ரெபெக்காளை பெண் கொள்ளவில்லையா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு மேன்மையான இடத்துக்கு உன்னை கொண்டு போக விரும்புகிறார். பாவிகளும் துரோகிகள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் நன்மை செய்யும்படி உன்னை அழைக்கிறார். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பொல்லாதவளை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்யும் மேல் பொறாமை கொள்ளாது. கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய, மேன்மையடை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு இன்ப நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.